ஸோ ஃபேமிலியாக வந்தால் 3 பேருக்கு 3 ஸ்லீப்பரும் வந்து பண்ணித்தராரு. ஸோ ஒவ்வொருத்தருக்கு வந்தாலும் சிங்கிளாகவும் இருக்கும். ஸோ பெர் ஹெட் வந்து 500 அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அண்ட் கேம்ப் ஃபயர் கூட இங்கேயே போட்டுக்கலாம், அலவுடு. சரி, எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். சரி, ரைட், தேங்க்யூண்ணா. ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து த்ரில் வேலி அப்படின்ற இடத்துல இருக்கோம். ஸோ இது வந்து ஏலகிரிலேருந்து, அதான் ஏலகிரி ஹில்ஸ் தான் அது. ஸோ இங்கேருந்து வந்து கொஞ்சம் உள்ள ஒரு அப்படியே அந்த ஏலகிரி மலை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டு வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ ஏலகிரி ஹில்ஸே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேலே வந்து அப்படியே அந்த ஹில்ஸ் ஏறி நீங்கள் உள்ளே வந்தோடனே அப்படியே ஒரே ரோடு தான். அந்த ரோட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்து நீங்கள் வந்து மேபி யூ கேன் எக்ஸ்ப்ளோர். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே ஓப்பனில் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நீங்கள் வந்து ஏதாச்சும் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து சரியான டைம் இல்லை. திஸ் இஸ் நாட் தி டைம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பில் அப்படியே வந்து ஸ்விங் பண்ணிட்டு போகிறது அண்டு இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். பட் எதுவுமே வந்து ஓப்பனில் இல்லை. ஜஸ்ட் யூ கேன் கம், யூ கேன் என்ஜாய் தி கிளைமேட். ரிலாக்ஸ்டாக ஐசோலேட்டடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு கூலான கிளைமேட்டை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும்னா வரலாம், இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லைங்க. அவ்வளோவா க்ரௌடு கூட பெருசாக இல்லை, அதான் விஷயம். ஸோ டே 1 பார்த்துருப்பீங்க நேற்று நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்ட்டு, எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், வந்தது, ரீச் ஆனது, நம்ம பண்ண காலையில் இந்த ஷூட்டு மேகி அதெல்லாம் பண்ணோம், இந்த சில் அவுட் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து டே 2. இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஐ வில் கீப் யூ போஸ்டட். நான் வந்து ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு காட்டுறேன் இந்த த்ரில் வேலி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். மேபி இந்த கொரோனாலாம் முடிஞ்சு நீங்கள் வந்து இங்கே வந்து வரும்போது உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் வந்து எப்படி இன்னும் இங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு ரெஃபரன்ஸாக இருக்குமே அப்படின்ட்டு நான் பண்ணுறேன். சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம இந்த த்ரில் வேலி பக்கத்தில் இருக்கும்போது ஒருத்தரை பார்த்தோம், ஒரு அண்ணா இருக்கார். அவர்கிட்ட வந்து இந்த டென்ட்லாம் வந்து இங்கே இருக்குது, இதெல்லாம் வந்து எப்படி அலோவ் பண்ணுறாங்களா, எப்படி இப்போது அதை பற்றிலாம் கேட்கலாம். நீங்கள் ரூம்ஸ்லாம் என்ன இருக்குது, ஸோ அதை பற்றிலாம் வந்து கேட்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஒரு சின்ன ஸ்மால் இன்டர்வியூ மாதிரி பண்ணலாம் அவரை. வணக்கண்ணே, உங்கள் பேர் என்னண்ணே? ராமச்சந்திரன். ஸோ இந்த த்ரில் வேலியில் வந்து எப்படிண்ணே ரூம்ஸ்லாம் இருக்குங்களா? இங்கே ரூம்ஸ் இருக்குங்க, 10 ரூம்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே தங்குறவங்க மட்டும்தான் இங்கே கேம்ப் ஃபயர் போட்டுக்கலாமா, இல்லை யார் வேணால் கேம்ப் ஃபயர் பண்ணலாமா? இங்கே தங்குறவங்களுக்கு மட்டும்தான் கேம்ப் ஃபயர் கொடுக்கும். ஆஃபீஸில் வெளியேருந்து வரவங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டோம் நாங்கள். ஓகே. ஸோ டென்ட்டில் வந்து தங்குறதுலாம் எப்படிண்ணா? இந்த டென்ட் இதை சொல்கிறேன். அது டென்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பஸ்குள்ளே எங்கனாலையும் போட்டுக்கலாம். பட் அவங்க கேட்குற இடத்துல நாங்கள் போட்டு தருவோம். நம்மக்கிட்ட 2 ஸ்லீப்பர்ஸு 3 ஸ்லீப்பர்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி டென்ட் இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு டென்ட்டில் வந்து 2 பேர் தான் தங்கணும். அப்படி தான் நம்மள ரூம்ஸ்லேயே அதே மாதிரி தான் 2 பேர் அது மாதிரி தான் அலோவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் ஆகும்போது என்னெல்லாம் இருக்கும்? ஜார்பிங் பால் இருக்கும், கிட்ஸ் போட்டிங் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெயின் டான்ஸு, வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், ஹியூமன் ஸ்லிம் ஷாட் இருக்கும், ஹியூமன் ஸ்லிம் ஷாட் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குதிரை அது மாதிரி எல்லாம் வச்சு சவாரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏடிவி பைக் ரைடு இருக்கும், பக்கி கார் ரைடு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோப் கோர்ஸ் அது மாதிரி கேம்ஸ் இருக்குது. இங்கே இருக்கும் எல்லாம் நம்ம கேம்பஸ்குள்ளே தான் இருக்கும். எப்போ ஓப்பன் ஆகும்ண்ணா? இப்போதைக்கு க்ளோஸில் இருக்குது. எப்போ ஓப்பன் ஆகிற மாதிரி பிளான்? கவர்மெண்ட்டில் வந்துட்டு மோடி சொல்லியிருக்காரு 15ஆம் தேதிக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஒரு அக்டோபர் 15 ஓப்பன் ஆகும். அதுதான் நாங்களே எதிர்பார்த்துன்னு இருக்கோம் இப்போதைக்கு. சூப்பர்ண்ணா, நன்றிண்ணா, தேங்க்யூ. தேங்க்ஸ்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா பலாமரம்லாம் வந்து இருக்குது. இப்போ தான் அந்த தம்பி வந்து சொல்லிட்டு போகிறாரு, வீடியோவில் வந்து வரத்துக்கு வைக்கப்படுறாரு அவர். ஸோ இது இந்த மாதிரி மரத்தில் வந்து அப்படியே வந்து பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி வந்து பலாப்பழம் இங்கே எடுத்துகிட்டு போகிறாங்களாம் வீட்டுக்கு. அதை காமிச்சார் பாருங்கள் அப்படின்ட்டு, அப்படியே உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து கால் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய வந்து அவர் வந்து இங்கே வந்து ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த இடம் தாறுமாறாக இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்.